3 மாத காலம் கூட ஆகல, வெறும் 50 நாள். 50 நாள்ல ஏகப்பட்ட நிர்வாக சீர்கேடு, குளறுபடி, அவ்வளவு சிக்கல் தமிழ்நாடு முழுக்க. வெறும் 50 நாள்ல இன்னமும் 4 ஆண்டு 10 மாதம் இருக்கு. வசமா சிக்கிட்டோம். இதுவரைக்கும் திமுகவோட ஆட்சியை பார்த்தோம், மோசமான ஆட்சியை. அதிமுகவோட மோசமான ஆட்சியை பார்த்தோம். வரலாற்றில் இல்லாத கொடுங்கோல் ஆட்சியை பார்க்க போறோம் இந்த 5 ஆண்டு காலம். அவனாவது பதில் சொல்லுவான், இவன் பதிலே சொல்ல மாட்டேன். என் மேல பழிய போடுறாங்க, என் மேல பழிய போடுறாங்க, வாயிலே வேத்தை அடிச்சுக்கிறது. என் அன்பு சொந்தங்களே, தாவே காங்கிற கட்சி தொடங்கப்பட்டு இதுவரைக்கும் 55 உயிருக்கு மேல காவு வாங்கிட்டான். கரூர்ல 41 பேர் சாகிறதுக்கு காரணமே தாவே காங்கிற கட்சி. நீ வழக்க போடு, மயில போடு, விஜய் தாண்டா காரணம். 41 பேர் செத்து விழுந்ததுக்கு காரணம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய். அதற்கு பொறுப்பேற்றாரா? நான் இந்த மரணங்களுக்கு பொறுப்பேற்கிறேன், அந்த விபத்து என்னால் நடந்துருச்சு, நான் பொறுப்பேற்றுக் கொள்றேன் அப்படின்னு பேசினாரா? கடைசி வரை அந்த மரணங்களுக்கு பொறுப்பேற்கல. இறந்து போயிட்டான், செய்தி வருது 30 பேர் இறந்து போயிட்டாங்கன்ட்டு. என்ன பண்ணணும் ஒரு தலைவன்? நம்மளை பார்க்க வந்து இறந்து போயிட்டானு பதறி துடிச்சு போய் என்னானாலும் பரவாயில்ல, செத்து போன உடம்ப நான் பார்க்கணும், எனக்காக செத்தவனை நான் பார்க்கணும்னு ஓடோடி போயிட்டா அவன் தலைவன். ஆனா துண்டா காணும், தோதவும் இதை காணும்ட்டு கிளம்பி ஓடிட்டாரு. கிளம்பி ஓடிட்டு 1 மாத காலம் கழிச்சு வெளில வர்றாரு. 2 நாள் கழிச்சு ஒரு வீடியோ, சர்க்கார் பட இன்டர்வல் பிளாக் மாதிரி. இப்ப திடீர்னு பார்த்தா நான் கரூருக்கு போறேன். ஏன் திடீர்னு கரூருக்கு போறீங்க? ஆட்சிக்கு வந்து 1 வாரத்தில் போயிருக்கலாம், 10 நாள்ல போயிருக்கலாம். இப்ப ஏன் போறீங்க? அந்த 41 பேரோட குடும்பத்தாருக்கும் அரசு வேலை தர்றேன். ஏன் முதலாளி அறிவிக்க வேண்டியதானே? பதவி பிரமாணம் எடுத்த உடனே கையெழுத்த போட வேண்டியதானே? இப்ப ஏன் பண்றாரு? ஏன்னா கரூர்ல சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அதிமுகவை சேர்ந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் இப்ப தாவேக வந்துட்டார். அங்க இடைத்தேர்தல் வரப்போகுது. இடைத்தேர்தல் வரப்போறதுனால திடீர்னு 41 பேர் இருக்காங்கல்ல அந்த குடும்பத்தார், அவங்கள பார்க்க போறேன். ஒரு நாடகம். அன்பு சொந்தங்களே, நிர்வாக திறன் இல்லாத ஆட்கள்கிட்ட மட்டும் இல்ல, மனித தன்மையே இல்லாத ஆட்கள்கிட்ட நாடு சிக்கிருச்சு. எந்த எல்லைக்கும் போவான், தன்னோட அதிகாரத்தை காப்பாற்றுவதற்கு எந்த எல்லைக்கும் போவான். பேத்தி சொன்னா ஓட்ட போட்டேன், பேரன் சொன்னா ஓட்ட போட்டேன், மகன் சொன்னா ஓட்ட போட்டேன். ஓட்ட போட்டீங்க, ஒரு வாக்கின் விளைவை அறியாது ஓட்ட போட்டீங்க. உங்க பேரனுக்கு, உங்க பேத்திக்கு, உங்க மகனுக்கு நல்லா சளி பிடிச்சிருக்கு, ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்கிறேன். என்ன பண்ணுவீங்க? இல்லப்பா சாப்பிடக்கூடாது, உடம்பு மோசமா இருக்கு, வேண்டாம். இல்ல ஐஸ்கிரீம் வேணும் அடம் பிடிக்கிறேன். என்ன பண்ணுவீங்க? தள்ள ஒரு போட போட்டு போய் படுற. அதான பண்ணிருக்கணும். உன் வயசுக்கு தகுந்த வேலையை பாரு. 18 வயசானவன் நீ ஓட்டு போடலாம், அது வரைக்கும் பேசாம இருந்து சொல்லணும்ல. பேரன் சொன்னா, மகன் சொன்னா, பேச்சு சொன்னான்னு ஓட்ட போட்டுட்டு நாட்டை நாசமாக்கிட்டீங்களே. 5 ஆண்டுகளை எப்படி தப்பிப்பீங்க? நான் தவறுதலாக வாக்கு செலுத்தி விட்டேன் என்று உணர்ந்து அந்த தவறை சரி பண்றதுக்கு 5 ஆண்டு காலம் தேவைப்படும். அன்பு சொந்தங்களே, நாம் போராடி சுதந்திரம் பெற்றோம், எல்லாருக்கும் தெரியும். நாம் சுதந்திரம் மட்டும் போராடி பெறல, வாக்குரிமையும் போராடி தான் பெற்றோம். இந்த நாட்டில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை. யாரு படிச்சவனோ, யாரு பட்டதாரியோ, யாரு மிராசாரோ, யார் நிலக்கலாரோ, யார் செல்வந்தரோ, யார் சமூகத்தில் செல்வாக்குப்பட்டவரோ அவருக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்தது. பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு வயது வந்த எல்லோருக்கும் வாக்குரிமை என்கிற உரிமை கிடைக்கப்பட்டது. அப்படி போராடி பெற்ற உரிமை வாக்குரிமை. அந்த வாக்குரிமையின் மகத்துவத்தை உணராது, மதிப்பை அறியாது கண்மூடித்தனமாக வாக்கு செலுத்திட்டோம். இப்ப யார் வந்து நிக்க போறா? தாவேகாவுடைய தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பாதகம் விளைவிக்கக்கூடிய இந்த திட்டத்தை ஒருபோதும் செயல்படுத்த மாட்டோம் சொல்வாரா? தாவேகாவை சேர்ந்த பெருமக்கள் விசில் அடிச்சீங்களே, இப்ப சங்கூத போரான மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன போல சொல்ல போறீங்க? நீ யாரை தோக்கடிச்ச? நாம் தமிழக கட்சியை தோக்கடிச்சுட்டு நினைக்கிற. அன்பு மக்களே, இந்த 16 ஆண்டு காலம் மக்களுக்காக களத்தில் நிற்கிறோம். காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மேத்தேனு, ஹைட்ரோகார்பன், 8 வழிச்சாலை,
அணுவுல அணுக்களி மையம் எல்லாத்துக்குமா மக்களோட போராடி இருக்கோம். நாங்க எல்லா தேர்தல் களத்தில் நிக்கிறோம். 2016, 19, 21, 24, 26 5 பொது தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என்று இருக்கும், இடைத்தேர்தல் என்று இருக்கும், எல்லா தேர்தல் என்று இருக்கும். மக்கள் எங்களை ஏமாற்றிருக்கானே ஒழிய, மக்கள் எங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கானே ஒழிய, இந்த 16 ஆண்டு காலத்தில் ஒருபோதும் மக்களுக்கு விரோதமான ஒரு காரியத்தை நாம் தமிழக செஞ்சதில்லை. ஒரு கேடுகட்ட மோசமான திட்டத்தை நாம் தமிழக கட்சி ஆதரிச்சது இல்லை. மக்களுக்கு பாதகமான செயல்பாட்டை நாம் தமிழக கட்சி நியாயப்படுத்தியதும் இல்லை. நாம் தமிழக கட்சி 8 விழுக்காடு வாக்கை கொண்டிருந்தது. 2024 நாம் தமிழக கட்சி கூட்டணிக்கு வருகிறது என்று அறிவித்தால் மிக குறைந்தது 500 கோடி கொடுப்பான். 500 கோடி. இங்க இருக்கக்கூடிய வைகோ போல, திருமா போல, பாமக போல கூட்டணிக்கு போய் நோட்டை வாங்கிட்டு சீட்டை வாங்கிட்டு உட்கார தெரியாதா? அது எங்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்று நினைச்சு கடைசி வரை எத்தனை தோல்வி வந்தாலும் சரி, ஒருபோதும் மண்ணுக்கும் மக்களுக்கும் பாதகமான இந்த கட்சிகளோட சேர மாட்டோம் நினைக்கிறோம். இந்த தமிழ்நாட்டில் திமுகவுக்கு அதிமுகவுக்கு நாங்க தான் மாற்றுன்னு பலர் வந்திருக்காங்க. 96 ஐயா வைகோ முதலமைச்சர் வேட்பாளர் தோத்து போனார். தோத்து போனவனே கூட்டணிக்கு போயிட்டாரு. ஐயா விஜயகாந்த் வந்தாரு, மக்களோடும் தெய்வத்தோடும் கூட்டணினாரு. 2 தேர்தலில் தோல்வி, 3வது தேர்தலில் கூட்டணிக்கு போயிட்டாரு. கமலஹாசன் ஐயா வந்தாரு, 2 தேர்தலில் தோத்து போனார், 3வது தேர்தல் கூட்டணிக்கு போயிட்டாரு. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிங்கிற முழக்கத்தை முன்வைத்தது பாமக. ஒரே தேர்தல் தோல்வி, அடுத்த தேர்தலில் கூட்டணிக்கு போயிடுச்சு. ஆனால் நாம் தமிழக கட்சி 5 பொது தேர்தல்கள் நாங்க வெற்றி பெறல, அதுக்காக வில போகல, கூட்டணிக்கு போகணும்னு நினைக்கல, மக்களை நம்பி களத்தில் நிற்கிறோம். ஆனா ஓட்டை தூக்கி அவனுக்கு போட்டுட்டு எந்த நிலைமையில நாடு இருக்கு? காலைல செய்தியை பார்க்கிறேன், ஆடு திருடினவன் அரசு வழக்கறிஞரான். விளங்கும்டா நாடு. ஆடு திருடுறவெல்லாம் அரசு வழக்கறிஞர் ஆயிட்டான்னா எப்படி இருக்கும் பாருங்க. தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. 4 நாட்கள் கூட்டத்தொடர். 4 நாட்கள்ல 3 நாள் முதலமைச்சர் வாயே திறக்கல. எந்திரிச்சிட்டோம்னா கால் மரத்து போச்சு எந்திரிச்சா கூட கேள்வி கட்டுவாங்க அப்படின்னு பிரெஞ்சு படத்தோட கிளைமேக்ஸ்ல உட்காந்துருக்க வரைக்கும் உட்காந்துருக்காரு. அப்படியே ஆள் இருக்காரா இதை ஆயிச்சாங்கிற அளவுக்கு அப்படியே இருக்காரு, சொரணையே இல்லாம. திடீர்னு 4வது நாள் பார்த்தா திடீர்னு பேசுறாரு, சைகை காட்டுறாரு. என்னாச்சு இவருக்குன்னு பார்த்தா கொடுத்துட்டான் பேப்பரை. அதாவது பரீட்சைக்கு போனா வினாத்தாள் கொடுப்பாங்க, நாம அந்த இடத்துல விடை எழுதணும். ஆனா நம்ம முதலமைச்சருக்கு வினாத்தாளை முதல் நாளே கொடுத்துட்றாங்க, விடைய ராத்திரி எழுதி கொடுத்துட்றாங்க. விடிய விடிய உட்காந்து மனப்பாடம் பண்ணி பார்த்துட்டு காலைல வச்சுக்கிட்டு பேசாரு பாருங்க பேச்சு. மனசுல இருந்து பேச முடியலங்க, மூளையில இருந்து பேச முடியலங்க. கட்சி தொடங்கி 2 ஆண்டாச்சு, இது வரைக்கும் ஊடகத்தை சந்திக்கல. ஏன் சொல்லிட்டாங்க, நீ யாரை வேணாலும் போய் சந்தி, யாரை வேணாலும் சந்தி, எங்க வேணாலும் போய் கேட்க விட்டு, யாரை வேணாலும் அழைச்சிட்டு திருமணத்துக்கு போ, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ஊடகத்தை மட்டும் சந்திச்சிடாத. கேள்வி கேட்பான், மற்றவனுக்காவது பதில் தெரியாது, உனக்கு கேள்வியே புரியாது, வச்சு செஞ்சிருவாங்க. ஒரே நாள்ல கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டேன். அதனால ஊடகத்தை சந்திப்பது இல்லை. சர்க்கார படத்தில் பார்த்தா அப்படி ஆவேசமா பேசுறாப்புல. மெர்சல் படத்துல கைவிலங்கு போட்டுச்சு காவல்துறை, மெர்சல் படத்துல கைவிலங்கு போட்டாலும் பேசுறாரு ஊடகத்துக்கிட்ட. கத்தி படத்தை 15 நிமிஷம் சமந்தாவை நிக்க வச்சுட்டு நடந்த மாடல அவரு பேசிட்டே இருக்காரு. என்னடா இப்படி பேசுறாரு? 2G காத்திலே ஊழ செஞ்ச ஊருங்க, தெரிக்க விடுறாப்புல. ஆனா நிஜத்துல மைக்க நீட்டினான்னா ஜன்னல் கதவை சாத்திடுறாப்புல. எப்படிப்பட்ட ஒரு தலைவர்! கொடுமை. என் மேல பழி போடுறாங்க, பழி போடுறாங்க. யாரு பழி போட்டா? யாரு பழி போட்டா? பழி போட்டது தாரேக்கா. கரூர்ல திட்டமிட்டு விஜய் கொன்னார், 41 பேரை கொலை செய்தார் என்று யாரும் சொல்லல. நீங்க காலதாமதமா போயிட்டீங்க. விபத்து நிகழ்ந்துருச்சு. ஒரு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, பொறுப்பேற்று பதில் சொல்லுங்க, ஒரு பொறுப்புள்ள தலைவராக செயல்படுங்க, இதுதான் சொன்னது. ஆனா பொறுப்பேற்க சொன்னா பழி போடுறாங்க.
எங்க உங்க ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்குங்க, 1 மாத காலத்தில் இப்ப இருக்கேன்னு கேட்டா என் மேல பழி போடுறாங்க, நான் என்ன பண்ணுவேன்? எப்படிப்பட்ட கட்சி பாருங்க. ஒரு கட்சியில ஒரே ஒருத்த முட்டாளா இருக்கானுங்க. எப்படிங்க தலைவர் முதல் தொண்டை வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கான்? அதுவும் சனிக்கிழமை ஆனா போதும் திடீர்னு சேர்றாங்க. ஊர்ல உள்ள முள்ளமாரி, முடிச்சவிக்கு, தெருப்பொறிக்கு, பிக் பாக்கெட் கேஸ்ல சிக்கனவன் எல்லாரும் கிளம்பிடுறான். சனிக்கிழமை ஆனா பனையூர் போவோம், கட்சியில சேருவோம். இவர் பரப்புரையில் என்ன சொன்னாரு? நாங்கள் தூய சக்தி, மற்றவங்கள்லாம் ஊழல் சக்தி, தீய சக்தினர். சரி, நீங்க தூய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி, திமுக தீய சக்தி. அதிமுக ஊழல் சக்தினா யார் ஊழல் பண்ணா? சட்டமன்றத்தில் இதே விஜய் சொல்றாரு, 2017 இருந்து எல்லா துறையிலும் ஊழல். அந்த ஊழல் செஞ்சதால எல்லா துறையும் ஓட்டை ஆயிடுச்சு. அந்த ஓட்டையை பூரா அடைச்சிக்கிட்டு இருக்கோம்ங்கிறாப்புல யாரு? விஜய். 2017 இருந்து 21 வரைக்கும் அன்னைக்கு தொழில்துறை அமைச்சராக இருந்தது இதே எம்சி சம்பத். அந்த எம்சி சம்பத் எங்க இருக்காரு? இப்ப தாவேக்கால் இருக்காரு. இப்ப என்ன சொல்றீங்க? அதாவது தாவேக்கா ஆட்சிக்கு வந்த பிறகு தனியார் பள்ளிகள் ஒப்புதலுக்கு கட்டணமே வாங்குறது இல்ல. ஆனா திமுக அதிமுக ஆட்சி காலத்துல அப்படி இல்லைங்க. திமுக அதிமுக ஆட்சி காலத்துல கட்டணம் வாங்கினாங்க. கட்டணம் முறைகேடா வாங்கினாங்க, ஒப்புதல் வாங்குறதுக்கு லஞ்சம் வாங்கினாங்க அப்படிங்கிறாங்க. சரி, அதிமுக ஆட்சி காலத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் யார்? இப்போது இருக்கக்கூடிய இதே செங்கோட்டையன். இன்னைக்கு சேர்ந்துக்கிற விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், திருச்சி வளர்மதி, எல்லார் மேலேயும் ஊழல் வழக்கு இருக்கு. விஜயபாஸ்கர் மேல சொத்து விப்பு வழக்கு, எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல அவர் மேலே சொத்து விப்பு வழக்கு. மாராத்தன்ல ஓடுறாரு, போதையை விடு விளையாட்டை கையில் எடுன்ட்டு. பார்த்தா ஒரு அமைச்சர் உட்கார்ந்து ஐபிஎல் போட்டியை பார்க்க போனா அவன் உட்கார்ந்து போதையை போட்டுக்கிட்டு இருக்கான். என்னங்க போதையை போட்டு இருக்காரு என்னங்க அப்படின்னு கேட்டா, அது போதை இல்லைங்க, பச்சை குழந்தைக்கு சொரம் மாத்திரையை பொடியாக்கி கொடுத்தாரு. பச்சை பிள்ளை எவன்டா மாத்திரை தர்றான்? எந்த டாக்டர்? அதுவும் மாத்திரையை அப்படியே பொடியாக்கி ஒரு கோடா வச்சு ஏடிஎம் கார்டை வச்சு வரிசைப்படுத்தி இப்படிலாம் தர சொல்லியிருக்காங்களா? எவனாவது எந்த முட்டாப்பையிலாவது உடம்பு சரியில்லாத கை குழந்தைய தூக்கிக்கிட்டு ஐபிஎல் போட்டி பார்க்க போவானாடா? ஏண்டா உன் கட்சியில் இருக்கவன் தான் தற்கொலைனா நாட்டு மக்கள் தற்கொலை வச்சுங்கடா. நீங்க என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு. ஒரு பக்கம் அவரு சரத்து போதை பொருளை பயன்படுத்துறாரு, இந்த பக்கம் பார்த்தா யாரு? விஜயபாஸ்கர். அவர் போதை பொருளோட அவர் தான் விற்பனையை காசை வாங்கிட்டு போதை பொருளை அனுமதிச்சிட்டார். இவரும் தாவைக்க அவரும் தாவைக்க. ஆனா கட்சிக்கு பேர் என்ன? பக்கா மாசு கட்சி, தூய சக்தி. தமிழ்நாட்டின் கேடுகட்ட காலம். கொள்கையாவது கோட்பாடாவது. திமுக அதிமுக கொள்கைன்னு கேட்டா அவன் ஏதாவது சொல்லுவேன். இவன் கொள்கைன்னா முதல்ல கொள்கைன்னா என்னன்னு சொல்லு, அப்புறம் ஏன் கொள்கையை சொல்றம்மா. அப்படிப்பட்ட கட்சிக்காரன். ஆனா கெடுவாய்ப்பாக நாடு அவன்கிட்ட போய் சிக்கிருச்சு. இப்ப 5 ஆண்டுகள் என்ன செய்ய போறாரு? திமுக அதிமுகவுக்கு மாற்றான நிர்வாகத்தை கொடுப்பாரா? திமுக அதிமுக ஆட்சி காலத்திலே லஞ்சம் ஊழல் இருந்தது, தாவேக ஆட்சி காலத்தில் லஞ்ச ஊழல் இல்லாம இருக்குமா? என்ன கதை தெரியுமில்ல? தாவேக்காவை சேர்ந்த வேட்பாளர்கள் சரிபாதி வேட்பாளர் திமுக காரன்ட்ட அதிமுக காரன்ட்ட காசை வாங்கிட்டு வீட்டில் வந்துட்டான். அவன் பரப்புரைக்கு போகல, வாக்காக்க போகல. ஆனா மக்கள் ஓட்ட போட்டு எம்எல்ஏ ஆக்கி விட்டான். இதான் நடந்தது. அதெல்லாம் நம்ம பேரை சொல்ல முடியல. ஒருத்தர் ஒரு வேட்பாளர் 50 லட்சம் வாங்கிட்டாரு திமுக கிட்ட. 50 லட்சம் வாங்கிட்டு பரப்புரைக்கு போகாம வீட்டில் உட்காந்துட்டாரு. அந்த வாக்கு எண்ணிக்கை நாள் வரும்ல, வாக்கு எண்ணிக்கை வர்ற நாளன்னைக்கு பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு. நம்ம ஏன் பார்த்துக்கிட்டு நமக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்னு. அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இல்லை நீ தான் ஏன் லீடிங்ல போயிட்டு இருக்கேன்னு. அவரும் எம்எல்ஏ தாவேக்காவில். எப்படி? ஒரே ஒரு ஆள் பரப்புரைக்கு போனார், திருவள்ளூர்ல ஒரு ஆள். அந்த ஆள் போய் முகத்தை காமிச்சிட்டான். முகத்தை காமிக்கல, அவனும் எம்எல்ஏ தான். எப்படி விசித்திர பரவி பாருங்க. டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு போய் டீ குடிங்க,
அப்புறம் நான் சாராமடா குடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க அடுப்புல ஓட்டு போடாம விட்டேன். ஒரு கேலி கூத்து. பரப்புரைக்கும் ஒருத்தனும் போகல. அதுவும் கட்சியோட தலைவர் வந்து அவர் பரப்புரைக்கு போனதை விட ரத்து பண்ணதான் அதிகம். ரத்து பண்ணி விளையாடுறாங்க. எப்படி பாருங்க, பரப்புரை அப்படின்னு அறிவிக்கப்படுது. சரி போக போறாரு போல இருக்கு, ரத்து 10 ரத்து. பெரம்பூர்ல அனுமதி தரல பரப்புரைக்கு, சரி பாக்கி வெள்ளிவாகத்துக்கு போகலாம்ல, இல்ல அங்க அனுமதி தரானா நான் எந்த ஊருக்கும் போக மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு ஆள், பரப்புரைக்கே போகாத ஆளுக்கு ஓட்ட போட்டு முதலமைச்சர் ஆக்கி விட்டுருக்காங்க. எந்த கொள்கைன்னு பேசல, கோட்பாடுன்னு பேசல, பரப்புரைக்கு போகல, மக்களை சந்திக்கல, ஆனா ஓட்ட போட்டாச்சு. இப்ப திடீர்னு பார்த்தா குதிரை பேரம் அப்படின்னு தினந்தோறும் செய்தி வருது. ஒன்னும் குதிரை இல்லை, எல்லாம் கேடு கட்ட கழுதைகள் தான். அதிமுக கட்சி அந்த கம்பெனி கதைக்காகாதுன்ட்டு கிளம்பிட்டாங்க ஒவ்வொருத்தன. அன்பு சொந்தங்களை, எளிதான கேள்விதானே. தாவேக்க என்ன சொல்றான், நாங்க வாக்குக்கு காசு தரலங்கிறான், ஆனா காசு கொடுத்தான், ஆனா இல்லைங்கிறான். இப்ப தாவேக்க என்ன சொல்லுது, திமுக அதிமுக வாக்குக்கு காசு கொடுத்தான் அப்படின்னு தாவேக்க தரப்புல சொல்லப்படுது. அப்ப திமுக அதிமுக வாக்கு காசு கொடுத்தான்னா உண்மை. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாம், இது தேர்தல் ஆணையத்தோட உச்ச வரம்பு. ஆனா செலவு பண்ணது, எல்லாரும் செலவு பண்ணது 25 கோடியில இருந்து 30 கோடி 40 கோடின்னு. அப்ப பல கோடிகளை கொட்டி இறைத்து சட்டமன்ற உறுப்பினராக மாறிய அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏ எல்லாம் வாக்கு செலுத்திய மை அழியறதுக்குள்ள 30 நாளுக்குள்ள ஏன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண? ஏன்னா அங்க போனோம்னா இந்த 50 கோடியை போட்டு எம்எல்ஏ ஆயிருக்கும், 500 கோடி சம்பாதிக்கலாம், 400 கோடி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற லாப நட்ட கணக்கு. அப்படிப்பட்ட ஆட்களை வச்சுக்கிட்டு எப்படி ஊழலை ஒழிக்க முடியும்? அவரு சட்டமன்றத்தில் பேசுறப்ப நாங்கள் மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவங்களையும் விடமாட்டோம். என்ன பண்ணுவீங்க, துரத்தி கட்சியை சேர்த்துக்குவோம், சேர்த்து பொறுப்பை போட்டுருவோம், அப்புறம் எம்எல்ஏ ஆக்கி அமைச்சராக்கி விட்டுருவோம். இதையும் மக்கள் நம்பிக்கிட்டு அவர் வந்து அழகா இருக்காருங்க, கியூட்டா இருக்காருங்க, பாருங்க கோட் சூட் எவ்வளவு அற்புதமா பொருந்தது அவருக்கு. என் அன்பு சொந்தங்களே, பெருந்தலைவர் காமராசர் இருக்கார்ல, காமராசர் வந்து அவர் கதறு வேட்டி கதர் சட்டை. காமராசர் வெளிநாட்டுக்கு போறாரு. காமராசர் வெளிநாட்டுக்கு போறப்ப அது குளிர் பிரதேசம், குளிர் தாங்க மாட்டாருன்ட்டு அவருக்காக கோட் சுட்டு தைக்கப்படுது. தச்சுட்டாங்க, தைக்கப்பட்ட பிறகு கோட்டு சுட்டு காமராசர் போடல. குளிர் பிரதேசத்துக்கு வேட்டு சட்டையோட போனாரு. நீங்க விருதுநகர் போனா காமராசர் இல்லம் இருக்கு, அங்க போய் பாருங்க. வெளிநாடு போவதற்கான காமராசருக்காக தைக்கப்பட்ட கோட்டு சூட்டு காமராசர் போடாத சூட்டுன்னு போட்டிருக்கு. காமராசர் கோட் சூட்டு போடல. அழகான முதலமைச்சர் கிடையாது, முக வசீகரம் கிடையாது, முக பொலிவு கிடையாது. ஆனால் வருங்கால தமிழ் தலைமுறை குறித்து சிந்தித்தார், மக்களுக்கான தலைவனாக விளங்கினார். அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டை ஆண்டார், தனது பேச்சால வன்மையால தமிழ் மக்களை ஆட்படுத்தினார். அந்த அண்ணாவுக்கு முக வசீகரம் கிடையாது, தலைமுடி கரைஞ்சிருக்கும், கல்லு கரையா இருக்கும், ஒரு பாமர தோற்றத்தில் ஒரு சாமானியன் தோற்றத்தில் இருப்பாரு. ஆனா தமிழ்நாட்டை அவரும் ஆண்டார். அந்த காமராசர், அந்த அண்ணா போன்ற மேதைகள், பெரும் தலைவர்கள் ஆண்ட நிலத்துல எதுவுமே தெரியாத ஒருத்தரை கொண்டாந்து தமிழ்நாட்டை முதலமைச்சர் ஆக்கி விட்டதெல்லாம் வரலாறு காரி துப்போம். இன்னைக்கு வந்து நியாயப்படுத்துறாங்க. தாவேக்காவுக்கு நாங்க ஓட்டு போட்டோம், கொஞ்சம் காலம் கொடுங்க, 6 மாச காலம் கொடுங்க, 6 மாசத்துல அப்படியே தூக்கி நடித்திருவாரு. இப்ப அவற்ற காசு இல்லைங்க. திமுக கஜானாவை காலி பண்ணிட்டு போயிடுச்சு. திமுக கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சுதானே நீ வந்து தாய் மாமன் திட்டம், ஓப்படியா திட்டம், நாத்தா திட்டம்லாம் கொடுத்த. எதுக்கு? திமுக இலவச அறிவிச்சான், அதிமுக இலவச அறிவிச்சான், இலவச அறிவிச்சு கஜானாவை காலி பண்ணான். நான் இலவசம் அறிவிக்க மாட்டேன், புரட்சிகரமான திட்டங்களை கொண்டு வர்றேன், மக்களுக்கு எது தேவையோ அதை தரேன்னு சொல்லணும்.
இது தாய் மாமன் சீரு, தங்க மோதிரம், பிறக்கிற குழந்தைக்கு எதுக்கடா மோதிரம்? மோதிரத்தை போட்டா நீ மாட்டினவனே அவன் கழட்டிட்டு போயிடுவான். கழட்டிட்டு போய் டாஸ்மாக் கடையில் நிற்பான். என்ன செய்ய போறேன்? நாங்கள் பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைச்சிருக்கோம். சிங்கப்பெண் அதிரடிப்படை, விஜய் போலவே அதுவும் டம்மி. பேர் சிங்கப்பெண், பேர் நல்லா இருக்கே. அதிரடிப்படை பேர் அற்புதமா இருக்கே. பேரு சிங்கப்பெண் அதிரடிப்படை. மற்றபடி அந்த படைக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. வெறும் அந்த சீருடைய போட்டுக்கிட்டு குழுக்கள் எடுக்குமா தெரிய வேண்டியதுதான். அன்பு சொந்தங்களே, சிங்கப்பெண் அதிரடி படைங்கிற அந்த படை ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா போய் புலனாய்வு பண்ணலாமான்னா புலனாய்வு பண்ண முடியாது. ஒரு குற்றவாளியை விசாரிக்கலாமான்னா விசாரிக்க முடியாது. அப்புறம் என்ன பண்ணலாம்? ரோந்து போகலாம், வாகனத்தில் ரோந்து போகலாம். ரோந்து போறப்ப எவனாவது ஒருத்தன் பெண்கள்கிட்ட தப்பானதுக்கிறான்னா ஓடி போய் தடுக்கலாம். இல்லை அவனை பிடிச்சி சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் ஒப்படைக்கலாம். ஆனால் வழக்கு போறதா இல்லைங்கிறத காவல்துறை அதிகாரிகள் தான் முடிவு பண்ணுவாங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படை முடிவு பண்ணது. எப்படி? இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்குன்னு பிரத்யேகமாக ஏதாவது ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. பிரத்யேகமாக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. பிரத்யேகமாக பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. இவ்வளவு நாட்களாக காவல்துறையில் பணிபுரிஞ்ச பெண்களை தூக்கி வேற உடைய கொடுத்து சிங்கப்பெண் அதிரடிப்படை. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை 4 கோடி பெண்கள். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 4 கோடி பெண்கள் இருக்காங்க. ஆனால் சிங்கப்பெண் அதிரடிப்படையோட ஒட்டுமொத்த எண்ணிக்கைங்கிறது 2565 பேர். வெறும் 2565 பேர். அதை விரிவாக்கம் பண்றோம்ங்கிற அடுத்தது விரிவாக்கம்னா மேலும் 2500 பேர் எடுக்க போறேன். அப்ப எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 பேர் வச்சுக்கோமே. 5000 பேரை கொண்டு 4 கோடி பெண்களை ரோந்து போய் சிங்கப்பெண் அதிரடிப்படை காக்க முடியுமா? அன்பு சொந்தங்களே, இங்கிலாந்து நாடு இருக்கு பாருங்க. இங்கிலாந்து நாட்டுக்கு இணையான நிலப்பரப்பை கொண்டது தமிழ்நாடு. உலகத்தில் இருக்கக்கூடிய 100 நாடுகள் 100 நாடுகளை விட பெரிய நிலப்பரப்பை கொண்டது தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் திருத்தணிங்கிற ஒரு தொகுதியவே சுற்றி வர முடியாது, அவ்வளவு பெருசு. ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இந்த 5000 சிங்கப்பெண் அதிரடிப்படை போய் சுத்தி காவல் காத்து பெண்களுக்குதான குற்றங்களை பூரா ஒழிச்சிரும்னா இதை போல கேலி குத்ததா உண்ட? வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடை இருக்கு. நான் திமுக எதுக்குறேன், அதிமுக எதுக்குன்னு சொல்றேன். தாவேக்கா எங்கள் ஆட்சியில் மதுபான கடை இருக்காது, நாங்கள் மதுபான கடையை மூடுறோம். சொல்லு சொல்லு. மதுபான கடை மூலமாக வரக்கூடிய வருமானத்தை நாங்கள் சார்ந்து இல்ல, நாங்க மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு மாற்று திட்டங்களுக்கு வேலை செய்கிறோம். மதுபான கடைகளை மூடுவோம் என்று அறிவி. ஏன் அறிவிக்க மாட்டேங்கிற? என்ன அறிவிக்க மாட்டாங்க? நாங்க 700 கடையை மூடிட்டோம். மூடிட்டு இந்த பக்கம் மூடிட்டு அந்த பக்கம் திறந்துட்டோம். வேற என்ன? என் அன்பு சொந்தங்களே, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் 500 கடையை மூடுறேன்னா, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 500 கடையை மூடுறேன்னா, ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் 500 கடையை மூடுறேன்னா, எல்லாம் வர்றப்ப என்ன பண்றாங்க? கடையை முடி விட்டு எலைட்டுக்காக கொடுத்துட்றேன். எலைட் கடை அப்படின்னு திறக்க விட்டுறேன். கடையை மூடுறதா சொல்றேன். ஆனா டாஸ்மாக் வருமானம் 48,000 கோடி அப்படின்னா 48,000 கோடி தான் இருக்கு. 45,000 கோடியா குறையிறது இல்லை. அப்ப நிர்வாகத்தில் என்ன மாறுபாடு? திமுக இன்னைக்கு அல்லாடி நிற்கிறான். இங்க ஒப்பாரி வைக்கிறான், கல்யாண வீட்டில் போய் ஒப்பாரி வைக்கிறான், கருமாதி வீட்டில் போய் ஒப்பாரி வைக்கிறான், ஒப்பாரி வைக்கிறேன். திமுகவுக்கு இந்த தோல்வி சரிதான், உனக்கு இந்த தோல்வி சரிதான். நீ நேர்மையா களத்துல நின்னியா? ஒழுங்கா மக்களுக்கான ஆட்சியை கொடுத்திருந்தா ஏன்டா உன்னை தோக்கடிக்க போறேன்? ஏன் தோக்கடிக்க போறேன்? நீ கேடு கட்ட ஒருத்தன் உள்ள உட்காந்துட்டான். காரணம் திமுக கோட்டை விட்டது. நீ ஆட்சியை கொடுக்க சொன்னா கொடுமை பண்ண 5 ஆண்டு காலத்தில் மக்கள் எதை பத்தி கவலைப்படாம தூக்கி போட்டேன் விசிலுக்கு. தமிழக சட்டமன்றம் கேலி குத்தா போய் நிற்குது. சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனையை பேச ஆள் இல்லைங்க. ஏன்னா தாவேக்கா மக்கள் பிரச்சனைகளை ஒருபோதும் விவாதிக்க மாட்டான். அவனுக்கு தெரியவும் தெரியாது, அதை பத்தி நோக்கமும் கிடையாது. திமுக மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கான அருகதையோடு இல்லை. நீங்க சிந்திச்சு பாருங்க. காவல்துறை மரணம், காவல்துறையே ஒருத்தரை அடிச்சு கொலை பண்ணது அப்படின்னு சட்டமன்றத்தில் விவாதிக்கணும்னா, திமுகவோட ஆட்சி காலத்தில், அதாவது மார்ச் மாதம்
ஆகாஷ் டெலிசங்கிற ஒரு தம்பி காவல்துறையால் அடித்து கொலை செய்யப்படுற. கொலை செய்யப்பட்ட பிறகு நாங்கள் உடம்பை வாங்க மாட்டோம்னு அவனோட பெற்றோரும் குடும்பத்தாரும் சொல்லி அந்த உடம்பு மதுரை அரசு மருத்துவமனையிலே வைக்கப்பட்டு 3 மாத காலமாக சட்ட போராட்டம் நடத்துறாங்க. கடைசியில் நீதிமன்றம் கைவிட்டுருது. தாவேக்கு ஆட்சி வந்துடுது. தாவேக்கு ஆட்சி வந்த பிறகு திமுக ஆட்சி காலத்தில் எந்த காவல்துறை சேர்ந்தவன் அடிச்சு கொன்னாலும் அவன் மேல கொலை வழக்கு போட்டு நீ சிறைப்படுத்திருந்தா நீ திமுகவுக்கு மாட்டான ஆளு. நீ என்ன பண்ற? திமுக இருந்தா என்ன பண்ணுவானோ அதே பண்ற. அப்பனை ஆத்தாளையும் கைது பண்ணிட்டு பிள்ளை உடம்ப கொண்ட அவசரமா அடக்கம் பண்ற. இது என்ன வழியா நிர்வாகம்? இதை சட்டமன்றத்தில் திமுக பேசுமா? பேசாது. என்ன கொலை பண்ணதே அவன் தான். தாவேக்கா பேசுவானா? அவனும் பேச மாட்டான். அப்ப மக்கள் பிரச்சனைகள் விவாதிக்கப்படாது. பரந்தூர்ல வானூர்தி நிலையம் அமைக்க கூடாது, நாம் போராடுறோம். தாவேக்கா வாக்குறுதி கொடுத்தது நாங்கள் வந்தால் ரத்து பண்ணும்னா. ஆனா இப்ப வரைக்கும் ரத்து பண்ணல. அதை திமுக கேட்குமா? கேட்காது. ஏன்னா அவன் தான் கொண்டு வந்தது. எல்லா பிரச்சனைகளுக்கும் தொடக்கமாக திமுக இருக்கிறது. அதனால எந்த மக்கள் பிரச்சனையும் திமுக பேச முடியாது. அதிமுக சொந்த கட்சி பிரச்சனை பேசவே அவருக்கு நேரம் இல்லை. அப்ப சட்டமன்றத்தில் இப்ப சொல்றாங்க சீமான்னு ஒருத்தராவது போயிருக்கலாம், அவராவது போயிருக்கலாம். எப்படி போக முடியும்? மக்களுக்காக மண்ணுக்காக பாடுபடக்கூடிய எல்லாரையும் தோக்கடிச்சிங்க. இந்த பரப்புரை களத்தில் பேசவே செய்யாத விஜய்க்கு ஓட்டு. ஆனால் இந்த பரப்புரை களத்திலே தேர்தல் பரப்புரையாக இல்லாது மாலை நேர கல்லூரி போல மண்ணு ஏன் மாசுபடுது, நிலம் ஏன் பாழ்படுது, ஏரிகள் ஏன் வந்து அழிந்து கொண்டிருக்குன்னு காணொளி போட்டு மக்களுக்கு பாடம் எடுத்த மக்களுக்கான ஒப்பற்ற தலைவன் சீமானை நீங்கள் தோக்கடிச்சிங்க. இப்ப நாங்க நாளைக்கு வருவோம், இதோட நிக்க போறதில்ல. எப்பாடுபட்டாவது இதை தடுத்து போராடுவோம். நாளைக்கு அண்ணன் வருவாரு, போராடுவாரு, பேசுவாரு, களத்தில் நிற்பாரு. ஆனால் ஒரு நொடி பொழுதுல இதை ரத்து பண்ணிருக்கலாம். நீங்க ஓட்ட ஒழுங்கா போட்டிருந்த ஓட்ட தூக்கி அவனுக்கு போட்டீங்க. இப்ப மறுபடி திமுக ஆட்சி காலம் போல அதிமுக ஆட்சி காலம் போல போராட வேண்டிய சூழல். அன்பு சொந்தங்களே, நாம் பிறந்துட்டோம், வாழ்ந்து கொண்டிருக்கோம். நாம் செத்து போகலாம். இன்றோ நாளையோ 50 ஆண்டு கழிச்சோ 30 ஆண்டு கழிச்சோ 10 ஆண்டு கழிச்சோ 1 வாரமோ 10 நாளோ என்றாவது ஒரு நாள் செத்து போகலாம். ஆனால் நமக்கு பிறகு நமது தலைமுறை, நமது சந்ததி இங்கதான் வாழணும். அவன் வாழ்வதற்கு ஏற்ற நிலமாக இந்த நிலம் இருக்கிறதா? என் அன்பு சொந்தங்களே, இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது. எண்ணற்ற மன்னர்கள் இந்த நாட்டை ஆண்டார்கள். சேர சோழ பாண்டிய மன்னர்கள், பல்லவ சாம்ராஜ்யம், முகலாய படையெடுப்புன்னு எண்ணற்ற பேரரசுகள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறது. வாதாபி எரிக்கப்பட்டது தமிழ்நாட்டில். மதுரை எரிச்சான், திருச்சி பக்கம் உறையூரை எரிச்சான், புத்த மடங்களை நொறுக்கினான், கோயிலை இடிச்சான், தேவாலயத்தை நொறுக்கினான், மசூதிகளை நொறுக்கினான். ஆனா இந்த 2000 ஆண்டு காலத்தில் எண்ணற்ற மன்னர்கள் எந்த வன்முறை செஞ்சாலும் எந்த ஒரு மன்னனும் இயற்கை வளத்தின் மீது கை வைக்கல. இயற்கை வளத்தை அப்படியே வைத்தான். ஒரு மன்னன் ஆட்சியில் மணக்கொள்ளை நடந்ததில்லை. மலைகளை தகர்த்து அவன் அரண்மனையோ கோட்டையோ கட்டினது இல்லை. அப்படி மன்னராட்சி காலத்தில் கூட பாழ்படுத்தாது பாதுகாக்கப்பட்ட இயற்கை வளங்கள் 60 ஆண்டு காலமா திமுக அதிமுக இப்போது தாவேக்கான்னு இந்த ஆட்சி காலத்தில் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை போனதி என மேவியார பல ஓட திருமணி செழித்த தமிழ்நாடுன்னா காவிரி தென்பண்ணை வையை போனன்னு பல ஆறுகள் தமிழ்நாட்டில் குறுக்கு நெடுக்குமாக ஓடி தமிழ்நாட்டை செழிக்க வைத்தது நான் பாரதி. எப்ப? வெள்ளைக்கார ஆட்சி காலத்தில். வெள்ளைக்கார ஆட்சி காலத்தில் அடிமை இந்தியாவில் ஆறுகள் தமிழ்நாட்டை செழிக்க வைத்தது. ஆனால் இன்றைக்கு ஆறுகள் அழிவின் விளிம்பில் நிற்கிறது. தமிழ்நாட்டில் தண்ணீர் பஞ்சம் அப்படின்னா ராமநாதபுரம் சிவகங்கைன்னு சொல்லுவோம். தண்ணீர் காட்டுக்கு அதிகாரியை மாத்திரதா சொன்னாங்கன்னா அது ராமநாதபுரத்தை குறிக்கும். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏறக்குறைய எல்லா மாவட்டங்களையும் தண்ணீர் தட்டுப்பாடு, தண்ணீர் பஞ்சம், குடிக்க தண்ணிக்கு வழி இல்லாம மக்கள் அல்லாடுறாங்க. இது யார் சரி செய்ய போறா? யார் சரி செய்ய போற? தாவேக்க ஆட்சியில் எல்லா மக்களுக்குமான குடிநீரை தரப்போறாங்களா?
என் அன்பு சொந்தங்களே, எந்த நிலத்துல வேணாலும் தண்ணி தட்டுப்பாடு வரலாம், ஆனா தமிழ்நாட்டில் ஒருபோதும் வரக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டில் வறட்சியான பகுதி தான் ராமநாதபுரம் சொல்றோம். அந்த ராமநாதபுரத்தில் பெய்யக்கூடிய மழையில ஒரு விழுக்காடு கூட பெறாத துபாய், கத்தார், ஓமன் போன்ற நாடுகள் தண்ணீர் உடைஞ்சிட்டான். அங்க தண்ணி தட்டுப்பாடு இல்லை. துபாயில நம்ம ஊர்ல மழைக்காலம்னு ஒரு காலம் இருக்கு, துபாயில மழைக்காலம்னு ஒரு காலம் கிடையாது. ஆனா துபாயில ஒரு நாளும் தண்ணி தட்டுப்பாடு இல்லை. எப்படி? அங்க கடல் இருக்கு, கடல் தண்ணி மட்டும்தான் இருக்குது. அந்த கடல் தண்ணியை சுத்திகரிச்சு மக்களுக்கு கொடுத்துட்றேன். துபாயை யார் ஆள்றா? மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதமர் ஆள்றாரா? முதலமைச்சர் ஆள்றாரா? இல்லை. துபாய் ஆள்றது ஒரு ஸ்டேக், ஒரு மண்ணை. அந்த மண்ணை தனக்கு கிடைச்சா போதும், தன் குடும்பத்துக்கு கிடைச்சா போதும், தன் உறவுக்காரருக்கு கிடைச்சா போதும் நினைக்கல, கடைக்கோடி வரைக்கும் நல்ல குடிநீரை சாத்தியப்படுத்துறேன். துபாயில கட்சி கிடையாது, தேர்தல் கிடையாது, அரசியல் கிடையாது, ஆனா தங்குதடை இல்லாது தண்ணீர் கிடைக்கிறது. சாலைகள் சிறப்பா இருக்குது, உட்கட்டுமான சிறப்பா இருக்குது. ஆனா நம்ம வரி செலுத்துறோம், தண்ணிக்கு வரி செலுத்துறோம், வாட்டர் டாக்ஸ். ஆனா வரி செலுத்தினாலும் காசு கொடுத்து தண்ணீரை வாங்க வேண்டிய நிலை. இன்னைக்கே இவ்வளவு தண்ணி தட்டுப்பாடுனா யோசிச்சு பாருங்க, இன்னும் 10 ஆண்டு 20 ஆண்டு கழிச்சு என்ன ஆகும்? அடுத்த தலைமுறை, நமது பேரன் காலம் பேத்தி காலத்தை என்ன ஆகும்? தமிழ்நாடு வறட்சி பிரதேசமாக மாறி போகும். அதில் தடுப்பதற்கு, மக்களை வாழ வைப்பதற்கு தாவேக ஏதாவது திட்டம் இருக்கா? ஏதாவது திட்டம் வச்சிருக்கானா? ஒன்றும் கிடையாது. திமுக என்ன பண்ணானோ, அதிமுக என்ன பண்ணானோ அதை தாவேக இந்த வரக்கூடிய 5 ஆண்டு காலத்தில் பண்ணுவேன். அவன் இப்பதான் தேடி கண்டுபிடிக்கிறான் கொள்ளையடிக்கிற வழி என்னன்ட்டு. எப்படியும் கண்டுபிடிச்சுவான் ஒரு மாசத்துக்குள்ள. கண்டுபிடிச்ச பிறகு அவனும் லஞ்சம், லாவணியம், ஊழல் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். இப்ப ஊழல் பெருச்சாளிகள் பூரா அங்க போயிருக்குது, பனையூருக்கு. அது சொல்லி கொடுத்து நல்லா உருவாக்கி விட்டுரும். எப்படிப்பட்ட நிலை! தமிழ்நாடுங்கிறது ஒரு மாகாணமா, ஒரு மாநிலமா? தமிழர்களின் வரலாற்று தாயகம். அன்பு சொந்தங்களே, இந்தியாங்கிற நாடு பிறப்பதற்கு முன்பிருந்தே இந்த நிலத்துக்கு பேர் தமிழ்நாடு தான். சேர, சோழ, பாண்டிய சாம்ராஜ்யங்கள் இருந்த போதும் இந்த நிலம் தமிழ்நாடு. வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழகம், நல்லுலகம் என்று போற்றி புகழப்பட்ட பறந்து விரிந்த நிலப்பரப்பை கொண்டது இந்த தமிழ்நாடு. இந்தியாவோட நாகரிகத்தோட தொட்டில் என்று வர்ணிக்கப்படக்கூடிய எல்லாம் தெற்கே தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டுச்சு. அந்த தமிழ்நாடு இன்றைக்கு அழிவின் விளிம்பில் நிற்கிறது. தமிழனுக்கு இன்னைக்கு தொழில் வாய்ப்பு இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. வடநாட்டுக்காரன் தமிழ்நாட்டில் மிகுதியா வந்து குடியேறான். அத்தனை வேலை வாய்ப்புக்கும் வடநாட்டுக்காரன் வந்துட்டான். நாம சாப்பிட்ற உணவகத்திலிருந்து போய் பார்த்தா, உணவகம், தேநீர் கடை, முடிதிருத்துற நிலையம், எல்லாத்தையும் வடநாட்டுக்காரன். இன்னும் 2 ஆண்டு 3 ஆண்டு கழிச்சுனா தமிழ்நாட்டில் மக்கள் தொகையில 10 ஒருத்தனா வடநாட்டுக்காரன் வந்துடுவேன். வடநாட்டுக்காரன் வர்றான், வருமானத்தை அள்ளி கொண்டு போறேன், இந்த நாட்டின் பொருளாதாரத்தை அள்ளி கொண்டு போறான். அதை கடந்து தமிழ்நாட்டின் வாக்காளனாக வடநாட்டுக்காரன் மாறுறான். துறைமுகம் சட்டமன்ற தொகுதி என்ன சொல்றான்? நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கலாம், 233 இடத்துல நீங்க கைப்பற்றலாம், ஆனால் துறைமுகம் சட்டமன்ற தொகுதியை ஒரு நாளும் நாம் தமிழர் கட்சி வெல்ல முடியாதுங்கிறான். ஏன் சொல்றா? துறைமுகம் தொகுதியோட, சட்டமன்ற தொகுதியோட வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது தமிழர்கள் இல்லை, வடநாட்டுக்காரர்கள், மார்வாடிகள், சேட்டு, பனியா, அந்த கும்பல் தீர்மானிக்கிறேன் ஒரு தொகுதி. அதே போல தமிழ்நாட்டில் பல தொகுதிகள் வரும் காலத்தில் மாறி போனால் என்ன ஆகும்? தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானிக்கிற இடத்துக்கு வடநாட்டுக்காரன் வந்துடுவேன். இதை பற்றி தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு ஏதாவது தெரியுமா? ஏதாவது புரியுமா? ஒன்றும் புரியாது. இவ்வளவு காலம் ஆண்டவங்க நாம கோரிக்கை வைப்போம், நம்மளோட தேவைகளை சொல்லுவோம், அவன் உதாசீனப்படுத்துவான். இதெல்லாம் நிறைவேற்ற முடியாதுங்க அப்படின்னு உதாசீனப்படுத்துவான். அப்படித்தான்டா பண்ணுவோம் அப்படின்னு அடாவடித்தனம் பண்ணுவான். இவருக்கு என்னன்னா, நம்ம கோரிக்கை வச்சாலும் புரியாது, தேவையை சொன்னாலும் புரியாது, எதுவும் தெரியாது, சத்தியமா தெரியாதுங்க. அவரால் ஒரு பொதுக்கூட்டத்தில் தாளில் எழுதி கொடுக்காம எதுவும் பேச முடியாது. A4 பேப்பர் இல்லைன்னா அவர் ஒரு வேஸ்ட் பேப்பர் தான். இதுதான் தமிழ்நாட்டோட கதி. வெளிநாட்டில் வாழ்றாங்க பாருங்க ஈழ சொந்தங்கள், உலக தமிழர்கள்லாம்
தமிழ்நாட்டை பார்த்து என்னங்க இப்படி ஆயிடுச்சு, துக்க வீடு மாரி விசாரிக்கிறேன். தமிழ்நாடு என்னங்க இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. நமக்கே தூங்குறப்ப திடீர்னு அரை தூக்கத்தில் திடீர்னு முடிச்சு இது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜயான்னு தூக்கி போடுது. ஏடா இப்படி ஆயிட்டாங்க. நம்மளால அதை இன்னமும் ஜீரணிச்சிக்கவே முடியல, மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குது. என்ன சொன்னாலும் என்னங்க இவரை போய் ஒரு மனுஷனாக கூட ஏற்றுக்க முடியாது, கொண்டாந்து தலைவர் ஆக்கி விட்டு முதலமைச்சர் ஆக்கி விட்டுருக்காங்கன்ட்டு. கிருபானந்த வாரியார் தான் சொன்னார், போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியுங்கிறார். திமுக அதிமுக கிட்ட இவ்வளவு பாதிக்கப்பட்டு இவ்வளவு அழிவுகளையும் சீரழிவுகளையும் பார்த்துட்டு அதை விட மோசமான ஆட்களை கொண்டு கொடுக்குறாங்க. இனியாவது உணர்ந்து திருந்தணும், வரக்கூடிய காலத்திலேயாவது சிந்திக்கணும். நபிகள் நாயகன் சொல்றாங்க, ஒரு நொடி சிந்தனை என்பது ஓராண்டு இறைவணக்கத்தை விட சிறந்ததுங்கிறது. ஒரு நொடி சிந்திப்பது ஓர் ஆண்டு முழுமைக்கும் இறைவணக்கம் செய்வதை விட சிறந்ததுங்கிறது. அன்பு மக்களை சிந்தியுங்கள். நீங்கள் சிந்திச்சு வாக்கு செலுத்தியிருந்தா இவ்வளவு பெரிய சீரழிவு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காது. பெண்ணாகரம் பக்கம் ஒரு வேட்பாளர், அந்த வேட்பாளர் பேசின காணொளி இப்ப சமூக வலைதளங்களில் பரவுது. அவர் பிரஸ் மீட், ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. என்ன பேசணும்னா, விசில் சின்னத்தில் ஓட்ட போடுங்க, எங்கள் தளபதியை பார்த்து எல்லாரும் பயந்து போய் கிடக்கிறாங்க, நாங்கள் தான் இங்கே வெளில போகிறோம், இது பேசணும். அவரால் பேச வரல. பக்கத்தில் ஒரு ஆள் கை வச்சுக்கிட்டு விசில் சின்னத்தில் ஓட்ட போட்டான்னு பார்த்து பேசுது. என்ன பேசணும்னே தெரியலங்க. ஆனால் அவருக்கும் தமிழ்நாட்டில் ஓட்ட போட்டு எம்எல்ஏ ஆக்கி விட்டுருக்கேன். எப்படி எம்எல்ஏ பதவிக்கு ஒரு மதிப்பு இருந்துச்சு, அமைச்சர் பதவிக்கு ஒரு மாண்பு இருந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் ஆதவர்ஜனாவெல்லாம் அமைச்சர்னா நம்ம என்ன கயரில் தொங்குறதா, இல்லை விஷத்தை குடிக்கிறதா, இல்லை கிணத்தை விழுந்து சாகிறதா? அமைச்சர் பொறுப்பு, முதலமைச்சர் பொறுப்பு, சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு, பெரிய பொறுப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஒன்றும் இல்லைன்னு ஆகி போச்சு. அவைகளால நம்ப முடியல. எவன் நினைக்கல, ஜெயிப்போம்னு நினைக்கல. ஆனால் மக்கள் ஓட்ட போட்டான். விபரீத விபத்து தமிழ்நாட்டில் நிகழ்ந்துருச்சு. விபரீத விபத்து. அதன் விளைவை 5 ஆண்டு காலம் அனுபவிக்கணும். தினந்தோறும் பார்க்கிறோம் பெண் குழந்தைகள் மீதான வன்கொடுமை. பெண் குழந்தைகள் பாதிப்படையுது, பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுது. அதில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் கதறாங்க, நீங்க திரைப்படத்தில் பண்ற மாதிரி பண்ணுவீங்க நினைச்சனேன்ட்டு. திரைப்படத்தில் ஒரு வில்ல ஒரு பெண்ணை வன்கொடுமைக்கு உள்ளாக்கிடுவேன். ஆக்கினவுடனே என்ன பண்ணிடுவாரு, விஜய் அவரை அடிச்சு தொங்க விட்டு பிணமாக்கி ஒரு பாலத்தில் தொங்க விடுவாப்புல. தொங்க விட்டுட்டு ராஜேந்திர சாப்பாடு சொல்லுங்க ராஜேந்திரன் பார். இப்ப மாறாம நடக்கிறது ராஜேந்திர சாப்பாடு சொல்லுங்கிற மட்டும்தான். எவனும் பாலத்தில் தொங்கல. பாலத்தை தொங்க விட வேண்டாம், கைது பண்ணலாம்ல. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லலாம்ல. ஆறுதலே சொல்ற கிடையாது. சென்னைக்கு பக்கத்தில் ஒரு தொழிற்சாலையில அமோனியா வாயு கசிவு அடைஞ்சு 18 பெண்கள் செத்து போயிட்டாங்க. 18 பெண்கள் செத்து போனது குறித்து முதலமைச்சர் வாய் திறந்து பேசினார், அண்ணன் பேசல. அந்த பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்கல்ல, அவங்க குடும்பத்தாருக்கு எவ்வளவு நிவாரணம் கேட்டா வெறும் 2 லட்சம். விக்கிரவாண்டி மாநாட்டில் இதே விஜய் பேசினாரு. என் தங்கச்சி வித்யா இறந்து போனா சிறு வயசுல, என் தங்கச்சி வித்யா மரணம் அளவுக்கு என்னை பாதித்தது நீட் தேர்வில் இறந்து போன தங்கச்சி அனிதாவோட மரணம்னு. என் அன்பு சொந்தங்களே, உங்களுக்கு தெரியுமா, இந்த 1 மாத காலத்தில் 3 பெண் பிஞ்சு பிள்ளைகள் இறந்து போயிருக்கு. ஒரு ஆண் பிள்ளை. எல்லாருக்கும் வயசு 19 வயசு. 19 வயசு பிஞ்சு பிள்ளைகள், 4 பிள்ளைகள் செத்து போச்சு நீட் தேர்வால. இது குறித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வாய் திறந்தாரா? வாய் திறக்கல. ஏன்? ஏன்னா படத்தில் பார்க்கிறவர் விஜய், அந்த விஜய் இல்லை, இது வேற விஜய். அதுவும் ஒரு அமைச்சரும் போய் வேலை செய்யறதில்ல. நாங்க ஆய்வு பண்ண கிளம்புறோம். என்ன ஆய்வு பண்றீங்க? போய் ஒரு கடைக்குள்ள பூந்துடுறது. இது என்னது, முறுக்கா? இது எப்படி தான் முறுக்கு நம்புறது? இது என்னது? இது பக்கோடா. இதை பக்கோடாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? இதெல்லாம் ஆய்வு, ஆகச்சிறந்த ஆய்வு. ஐன்ஸ்டீன் ஒரு அறிஞர் ஆய்வு பண்ண, அவெல்லாம் என்ன ஆய்வு பண்ண? இதுதான் ஆய்வு.
அதுவும் ஒருத்தர் தொழில்துறை அமைச்சர் பர்வேஸ்னு ஒரு தம்பி, அவர் தொழில்துறை அமைச்சர். ஆனா அவர் போய் மருத்துவமனையில் போய் ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்ண உடனே உள்ள போயிட்டாரு. அதிகாரி வந்து நாங்கள் இப்படி எல்லாம் பண்றோம், இது மாதிரி செயல்பாடு செய்கிறோம், இதுதான் நம்மளோட பணிங்கிறாப்புல. அவர் திரும்பி எங்க தளபதியோட காலண்டரை காணும், அந்த காலண்டரை இந்த பக்கம் மாட்டுங்க, அதான் புரோட்டோகால். எது காலண்டரை மாற்றுறது புரோட்டோகால். இவரு அமைச்சர். இந்த முதல்வன் படத்தில் அர்ஜுன் பண்ணுவார்ல, ஆய்வு பண்றேன் கிளம்புவார்ல, ஆய்வு பண்றேன் கிளம்பிட்டான். ஒவ்வொருத்தரும் ஆய்வு பண்றேன் கிளம்பி கடைசியா பார்த்தா கேமரா இல்லாம வெளில வர்றதில்லை. சரி, எம்எல்ஏ ஆய்வு கிளம்புனா அமைச்சர் ஆய்வு கிளம்பலான்னு பார்த்தா தோத்து போனா பாருங்க, எம்எல்ஏ தோத்து போனா பாருங்க, சட்டமன்ற வேட்பாளர் அவனும் கிளம்பிடுறான். தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு மோசமா இருந்துச்சு அதிமுக ஆட்சி காலத்துல, திமுக ஆட்சி காலத்துல. ஆனா திமுக ஆட்சி காலத்துல கூட நடக்காத ஒன்று நடக்குது. என்னன்னா, இந்த தாவேக ஆட்சி காலத்துல குற்றமன்றம் யாருன்னு பார்த்தா தேடி போய் பார்த்தா தாவேக்காக தான் இருக்கேன். இது நம்ம ஆட்சி, தளபதி காப்பாற்றுவாரு, நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டாருன்னு அத்தனை பேரும் குற்றச்செயல் ஈடுபடுறேன். இப்போ 10 நாளைக்கு 15 நாளைக்கு முடி பார்த்தா வேம்புலின்னு ஒருத்தன் தாவேக்காவோட நிர்வாகி, அவன் போய் ஒரு விதவை பெண்ணோட வீட்டுக்குள்ள போய் போடுறான். புகுந்து அது செய்தி ஆன பிறகு அவனை காவல்துறை கைது பண்ணுது. வெளில வந்து எங்க நிற்கிறான்னு பார்த்தா பனையூர்ல நிற்கிறான். எப்படிப்பட்ட நிர்வாகம்? திருவைகுண்டம்ங்கிற ஊர்ல ஒரு கட்சிக்கார பெண்ணை 3 பேர் கட்சிக்காரன் சேர்ந்து கூட்டு பாலியல் கூட பண்றேன். அந்த பெண் வந்து பகிரங்கமா வந்து சொல்லுது, நான் வந்து வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டேன்ட்டு. அதுக்கு காரணம் திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கை காட்டுது. என்ன பண்ணிருக்கணும்? திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுப்பாருன்னு பார்த்தா புகார் கொடுத்த பெண்ணை கட்சி பண்ணிக்கிட்டாரு. இது யாரு? நான் வந்து மாமாவா இருப்பேன், நான் வந்து அண்ணனா இருப்பேன், நான் வந்து தம்பியா இருப்பேன், எல்லார் வீட்லயும் விஜய் இருக்காங்க, எல்லார் வீட்லயும் விஜய் இருக்காங்க. எங்க இருக்காரு? எங்க போனாரு? ஒரு பாதிப்பு நிகழ்ந்தப்ப, ஒரு சேதம் விளைஞ்சப்ப களத்துக்கு வர்றாரா விஜய்? வந்து பார்க்கிறாரா? ஒரு கருமாந்திரம் இல்லை. ஏகப்பட்ட தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க, நாங்க அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்ட்டு. இப்ப பார்த்தா ஒன்னும் கதைக்காக தெரிஞ்ச உடனே காசு இல்லைங்க அப்படின்னு கையை வைக்கிறாங்க. எங்க போய் முடிய போதோ தெரியல. இனியாவது திருந்துங்க, விசிலுக்கு ஓட்டு போட்ட பாவத்தை தொலைங்க. இல்ல மறுபடியும் எங்க அண்ணன் எங்க தம்பி வாழ்க்கையில ஒரு முறை கூட நேரில் பார்க்காத ஒருத்தனை எப்படி அண்ணன் தம்பின்னு கொண்டாடுறீங்க? போய் இணையத்தில் தட்டி பார்த்தா அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தா பாரா சோசியல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது என்ன பாரா சோசியல் ரிலேஷன்ஷிப்? இது ஒரு வகையான உளவியல் நோய். அவங்க கற்பனை உலகத்தில் வாழ்வாங்க, கற்பனையும் நிஜத்தையும் போட்டு குழப்பிக்குவாங்க அப்படிங்கிற. அதனாலதான் என் புருஷனை விட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். இது என்ன? இதுக்கு பேரு பாரா சோசியல் ரிலேஷன்ஷிப், உளவியல் நோய். படத்துல பார்த்து பார்த்து அவர் நம்ம வீட்டு புள்ள மாதிரி, அவர் நம்ம வீட்டு புள்ள மாதிரி, அவர் வந்து மாமா மாதிரி, தம்பி மாதிரி, அண்ணன் மாதிரி, அவர் எங்க அண்ணன் அப்படின்ட்டு. இதுக்கு மேல பேச தனிப்பட்ட முறையில் பேசதாயிடும். அவருக்கு குடும்ப உறவு முறை மேலே நம்பிக்கை இல்லடா. பிள்ளை மீது, மனைவி மீது, அப்பா அம்மா மீதே அவருக்கு கரிசனமோ பாசமோ கிடையாது. நீ அவர் அண்ணன் தம்பி மாமா மச்சான்ட்டு நீ ஒரு தடையா காதலிச்சு மோசம் போற. மாறணும், இல்லைன்னா ஒன்றும் கதைக்காகாது. எப்பாடுபட்டாவது இந்த ஹைட்ரோகார்பன் எடுக்கிற திட்டத்தை நாம் தமிழர் கட்சி முறியடிக்கும். நீ ஓட்டு போட்டவன் உனக்கு மோசம் பண்ணிருக்கலாம், உனக்கு துரோகம் பண்ணிருக்கலாம், நீ தோற்கடித்த நாங்கள் உறுதியாக களத்தில் நிற்போம். நீங்கள் தோற்கடித்தாலும் சரி, புறந்தளினாலும் சரி, நிராகரித்தாலும் சரி, அவர்களை அள்ளி வீசினாலும் சரி, மக்களோடு நாம் தமிழர் கட்சி நிற்கும். இது எங்கள் பிறவை பயன், எங்கள் வாழ்நாள் கடமை. மங்காரி மாத்தாங்கிற போராளித்தாய் சொல்றாங்க, மக்களை அரசியல்படுத்தாது, மக்களை அணிதிரட்டாது, இந்த வளங்கள் யாவும் மக்களுக்கு சொந்தமானதுங்கிற புரிதலை உருவாக்காது, இந்த வளக்கொள்ளையை தடுக்க முடியாது, நாட்டை மீட்க முடியாதுங்கிற. அதே போல இந்த வளங்கள் யாவும் மக்களுக்கு சொந்தமானது, நடப்பது மக்களுக்கு எதிரான வளக்கொள்ளை என்று தெளிவுபடுத்துறோம். சேகுவராங்கிற புரட்சியாளன் சொன்னா, மக்களுக்கான போராட்ட களத்தில் நான் சமரசமற்று நிற்பேன்,
நான் வென்றுவிட்டால் மக்களோடு மக்களாக நின்று மகிழ்வேன். ஒருவேளை நான் வீழ்த்தப்பட்டால், கொல்லப்பட்டால் வரலாற்றி வாழ்வேன். அதே போல இந்த மண்ணுக்காக மக்களுக்காக களத்து நிற்கிறோம் சமரசமற்று. திமுக ஒரு கொடுங்கோல் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளலாம், ஒரு அதிமுக ஒரு கொடுங்கோல் திட்டத்தை நியாயப்படுத்தலாம், தாவேகா கையெழுத்திடலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கு மக்களுக்கு ஒரு பாதகம்னா எல்லையில் நிற்கிற ஐயனாறு போல அண்ணன் சீமான் களத்தில் நிற்பார். நாம் தமிழர் பிள்ளைகள் நிற்போம். எப்பாடுபட்டால் தடுத்து நிறுத்துவோம். தேர்தல் களத்தில் எங்களை ஆதரிக்கல, போராட்ட களத்திலேயாவது ஆதரிங்க. இது எங்கள் வீட்டுக்கான பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த நாட்டுக்கான பிரச்சனை. இன்னைக்கு காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டில் தடுப்பணை கட்டுவேங்கிறேன். டி.கே. சிவகுமார்னு கர்நாடகத்தோட முதலமைச்சர் தடுப்பணை கட்டியே திருவேங்கிறேன். காவிரிக்கும் நமக்குமான உறவு வரலாற்று வழி தொடர்பு. 1000 ஆண்டுக்கு முன்பிருந்தே காவிரிக்கு நமக்கும் தொடர்பு இருக்கு. காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கரிகால் பெருவள சோழன் கட்டிய போது கர்நாடகங்கிற மாநிலம் பிறக்கல, கன்னடங்கிற மொழி இல்ல. ஆனா காவிரிக்கு நமக்கும் உறவு இருந்தது. அந்த உறவை துண்டிக்கிற விதமாக மேகதாட்டில் தடுப்பணை கட்டுவேங்கிற. அவன் தடுப்பணை கட்டினா என்ன ஆகும்? ஏற்கனவே அவன் தண்ணி தர மாட்டான். எப்ப மிகுதியா மழை பொழியுதோ அந்த மழை பொழியக்கூடிய காலத்தில் வடிகால தமிழ்நாட்டை பயன்படுத்துவேன். ஒருவேளை மேகதாட்டில் தடுப்பணை கட்டப்பட்டால் வடிகால கூட தமிழ்நாட்டுக்கு தண்ணியை தந்துவிட மாட்டேன். முழுக்க முழுக்க காவிரிக்கும் நமக்கும் தொடர்பு இல்லைன்னு ஆகும். காவிரியை விவசாயத்துக்காக குடிநீருக்காக சார்ந்து இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் பாதிப்படைவார்கள். அந்த காவிரி ஆற்று உரிமையை நிலைநாட்டுவதற்கு நாம் களத்தில் போராடித்தான் ஆகணும். என்ன நினைச்சு பாருங்க, காவிரிக்காக நடுவர்மன்றம் அமைச்சாங்க. காவிரி பிரச்சனையை பேச்சு தீர்க்க முடியாது அப்படின்னு ஆன பிறகு தண்ணீர் தகராறு சட்டத்தின்படி காவிரி நடுவர்மன்றம் அமைக்கப்படுது. எப்போ? 90 காலத்தில், 90களில் விபி சிங் ஆட்சி காலத்தில் காவிரி நடுவர்மன்றம் அமைக்கப்பட்டு அதுக்கு இடைக்கால தீர்ப்பு அப்படின்னு கொடுக்கப்படுது. இடைக்கால தீர்ப்பை அமல்படுத்த சொல்லி நம்ம போராடினப்ப கர்நாடகாவில் வாழ்ந்த தமிழர்களை அடித்து உதைச்சு நூற்றுக்கணக்கான தமிழர்களை கொன்று தமிழச்சிகளை பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கி கர்நாடக அரசு அடாவடித்தனம் பண்ணிச்சு. எப்போ? 90களில். அதுக்கு பிறகு காவிரி இறுதி தீர்ப்பு, அப்புறம் அரசியலில் வெளியிடுறது, அப்புறம் காவிரி மேலாண்மை வாரியம் அதை அமைக்க போராட்டம், அப்புறம் காவிரி ஒழுங்காற்று குழு அதை அமைக்க சொல்லி அழுத்தம் அப்படின்னு பலகட்ட போராட்டத்தை கடந்து கடைசியா 177.25 டிஎம்எஸ் தண்ணியை தமிழ்நாட்டுக்கு தரணும்னு சொல்லியிருக்கேன். அந்த 177 டிஎம்எஸ் தண்ணியை தரமாட்டேங்கிறேன். இப்ப தமிழக சட்டசபையில் திமுக ஒரு முன்மொழிவு செஞ்சிருக்கு. என்ன முன்மொழிவுனா, இந்த மேகதாட்டில் தடுப்பணை கட்டலாமா வேண்டாமான்னு மறுபடியும் ஒரு நடுவர்மன்றம் அமைக்கணும். இது யார் சொல்றா? தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சட்டமன்றத்தில் முன்மொழிகிறார். முன்மொழிஞ்ச உடனே தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய் அதை ஏத்துக்கிறாரு. காவிரி நடுவர்மன்றம் அமைக்கிறது, காவிரிக்காக மேகதாட்டில் தடுப்பணை கட்டலாமா வேண்டாமான்னு ஒரு நடுவர்மன்றம் அமைக்கணும் அப்படின்னு விஜய் ஒத்துக்கிறார். என்ன தெரியாது, ஒத்துக்கிறார். இப்ப என்ன ஆகி போச்சு? ஒரு வேளை நடுவர்மன்றம் என்று போனால் அந்த நடுவர்மன்ற தீர்ப்பு நமக்கு பாதகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது பாதகமாக வந்துட்டா மேகதாட்டில் தடுப்பணை கட்டுறதை சட்டப்பூர்வமாக எதிர்க்க முடியாது. கபினி, கேமாவதி, கேரங்கின்னு 3 அணைகள் கட்டினான் கர்நாடகா. அவன் பாசன பரப்ப விதிகளை மீறி விரிவுபடுத்தினான். எல்லாமே சட்டவிரோதம் தான். இப்ப மேகதாட்டில் தடுப்பணை கட்டுவேன்னு சொல்றதே சட்டவிரோதம் தான். ஏற்கனவே சட்டம் அதை எதிர்க்கிறது. ஆனா புதிய நடுவர்மன்றம் என்கிற கூற்றை திமுக சொல்ல தாவேகா ஏற்றுக்கொள்கிறது. அப்ப 2 கட்சிக்கும் இந்த சிக்கலோட வேறும் தெரியாது, ஆழம் தெரியாது, தீர்வும் தெரியாது. ஆனா இந்த கட்சிகள் தான் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியா உட்கார்ந்துருக்கு. இது ஒரு பேரவலம். அப்ப ஆட்சி அதிகாரம் கையில் இல்லாதப்ப போராடுவதை தாண்டி ஒரு வழி இல்லை, வாய்ப்பு இல்லை. அதை உணர்ந்து இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நாம் தமிழர் கட்சி களத்தில் போராடி கொண்டிருக்கிறது. இது நம்ம ஒட்டுமொத்த மக்களோட பிரச்சனை, தமிழ் தேசியத்தோட பிரச்சனை. எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு கட்சி ஒரு இயக்கம் போராடுறப்ப ஒரு சின்ன போராட்டமாக பார்க்கப்படும், ஒரு அடையாள போராட்டமாக, ஒரு கட்சி சார்ந்த சிக்கலாக பார்க்கப்படும். ஆனால் மக்கள் திரண்டு மக்கள் வெடித்தெழுந்து போராடினால் அது மக்கள் புரட்சியாக பார்க்கப்படும். கதிராமங்கலத்தில் நெடுவாசல்ல ஒரு கட்சி இல்லை,
ஒட்டுமொத்த மண்ணின் மக்கள் போராடினார்கள். கதிராமங்கலத்தில் நெடுவாசல்ல போராடினாங்க. விளைவாக மீத்தேன், ஹைட்ரோகார்பன் போன்றவை எடுக்க முடியாது என்ற நிலை உருவானது. ஜல்லிக்கட்டு நடப்பது சாத்தியமே இல்லை என்று சொல்லப்பட்டது. கட்சிகள் போராட்டம் நடத்தியது, நாங்கள் போராடினோம். ஆனால் ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து போராடுகிற போது அந்த ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. அப்போது ஒரு கட்சி சார்ந்த போராட்டம் என்பது ஒரு பிரச்சனையை பத்த வைக்கிறது. மக்கள் சேர்ந்து போராடுகிற போதுதான் புரட்சி வெடித்து ஆளும் வர்க்கம் அடிபணியும். அதற்காக இந்த போராட்ட களத்தில் நாம் தமிழர் கட்சியோடு கரம் கோர்த்து நெல்லுங்கள். நாங்கள் உறுதியாக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக பாடுபடுவோம். சமரசமின்றி களத்தில் இருப்போம். எப்பாடுபட்டாவது கடலுக்கு நடுவே ஹைட்ரோகார்பன் எடுக்கிற இந்த திட்டத்தை முறியடிப்போம். உறுதியாக இந்த மண்ணுக்கு மக்களுக்காக போராடி சாவோம். நன்றி, வணக்கம்.